வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பரவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தநவதிதம சர்க்கா, சர்க்கமானது 97. சீதா ரசாதல பிரவேசா. ஸ்ரீ சீதா பிராட்டியார் ரசாதலம்னாக்கா பூமிக்கு அடியில் இருக்கிற இடம். ஏன்னா சாட்சாத் சீதா பிராட்டியார் அம்பாளாகப்பட்டவர் பூமியிலிருந்து தான் வந்தார். அதே பூமியிலேயே மறுபடியும் உள்ளே புகுந்து கொண்டாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். முக்கியமாக இந்த அத்தியாயம் என்னென்னு கேட்டேன்னா, சாட்சாத் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் ஸ்ரீமன் நாராயணர், ஸ்ரீ சீதா பிராட்டியானவர் லக்ஷ்மி தேவி. அப்போ அந்த லக்ஷ்மி தேவி எதுக்காக முன்கூட்டியே, அதாவது பின்னால் ஸ்ரீ ராமபிரானும் போகிறார், அவருடைய காலமும் முடிஞ்சு விடுறது, இன்னும் ஒரு 7-8 அத்தியாயத்தில் வந்துடும். அதனால் அவர் வருவதற்கு முன்னால் தான் போய் வைகுண்டத்தில் அவரை வரவேற்கணும். ஏன்னா பாரியாள் இல்லையா, மகாலட்சுமி நாராயணனுடைய பாரியாள் இருக்கணும். அதனால் வரவேற்கணும்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு ஸ்ரீ சீதா பிராட்டியார் செல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு மனித பிரிவிலாக பிறந்த ஆண்களும் சரி, ஸ்திரீகளும் சரி, பெண்களும் சரி, தன்னுடைய பர்த்தா கணவராகப்பட்டவர் வீட்டிற்கு வரும்பொழுது அந்த அவருடைய பாரியால் தர்மபத்தினி மனைவியாகப்பட்டவள் அந்த வீட்டில் இருக்கணும். அவரை வரும்போதே வாங்க, உடம்பு இப்படி இருக்க, சூக்கியமாக இருக்கல, காப்பிலாம் கொடுக்கறதுக்காக இருக்கணும். அந்த உபச்சாரம் பண்ணுறதுக்காகத்தான் சீதா பிராட்டியார் இப்பயே ரசாதலத்தில் போய் அவள் வைகுண்டத்துக்கு போகிறாள். அதாவது அர்த்தத்தை நம்ம சரியாக புரிஞ்சுட்டு சரியாக சொன்னோம்னாக்க அது நல்லா இருக்கும். சில காவியர்கள்லாம் அர்த்தத்தையே அனர்த்தமாக எடுத்துட்டு தான் நிறைய பேர் ராமாயணம் எல்லாம் எழுதியிருக்கா. அது நான் யாரையும் தப்பு சொல்லலை, அவளுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. இதில் சொல்லப்பட்டது, ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த அர்த்தங்கள் அனைத்துமே என்னன்னாக்கா, இன்றைக்கி சீதா பிராட்டியார் சொல்கிறது எல்லாமே பூலோகத்தில் மனித பிரிவிலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம். அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவளே அப்படி பண்ணாலே நாம் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி தான் நாம் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அதை செய்யாதீங்க. எதுவும் நம்மளுக்குள்ள ஒரு கட்டுமானம்ங்கிறது இருக்கணும். எப்படி வேணாலும் வாழ்க்கைங்கிறது கிடையாது. தர்மசாஸ்திரத்தில் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை.
எப்படி வேணாலும் வாழலாம், எப்போ வேணாலும் குளிக்கலாம், எப்போ வேணாலும் சுவாமிக்கு பூஜை பண்ணலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம், இல்லை இப்போ 4-5 நாள் குளிக்காமையும் இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது தர்மசாஸ்திரம். அதைத்தான் நெறியாக கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தர்மம். நான் போகிறேன், கோவிலுக்கெல்லாம் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லா இடத்துக்கும் போகிறேன், தர்மம் பண்ணுறேன், ஏகப்பட்டதாக பண்ணுறேன்னா அது தர்மமே கிடையாது. தர்மசாஸ்திரமே அதான் சொல்கிறது. முதல்ல நம்மளுக்கு நாம் என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கருணா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஊஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். शेष श्री वाल्मीकि गुरुनाथ स्वामिने चरणारविंदाभ्यां नमः. नमोस्तु रामाय सलक्ष्मणाय देवे च तस्यै जनकात्मजायै. नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मण भरतशत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தநவதிதம சர்க்கா சர்க்கமானது 97. சீதா ரசாதல பிரவேசா. ஸ்ரீ ராமபிரானுடைய பாரியாள் தர்மபத்னி சாட்சாத் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ரசாதலம் அதற்குள்ள போய் புகுந்து கொண்டாராம். वाल्मीकि नैव मुक्तस्तु राघव प्रत्यभाषत प्राञ्जलेय जगतो मध्ये दृष्ट्वा तां वरवर्णिनी. இந்த மாதிரி ஸ்ரீ வால்மீகி மாமுனிவராகப்பட்டவர் ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு சாட்சியாக இருந்து கூறிய அனைத்து சொற்களையும் அவர் சொல்லி முடித்தவுடன் நல்ல குணவதியான ஸ்ரீ சீதா பிராட்டியின் மேல் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய பார்வையை செலுத்திவிட்டு அந்த சபா மண்டபத்தில் மக்கள் அனைவருக்கும் முன்னால் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு ஸ்ரீ ராமபிரான் மகாமாமுனிவராகப்பட்ட வால்மீகி முனிவருக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாராம். ஏவமே தன் மகாபாக यदा वदसि धर्मविद् प्रत्ययस्तु मम ब्रह्मन् स्तव वाक्ये अकल्मषैः. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், மாமுனிவராகப்பட்ட வால்மீகி மாமுனிவரை பார்த்து, தவத்திலேயே பிரம்மாண்டமாக இருந்து அனைத்தையும் ஞானத்திலே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பேரருளாளரே, தாங்கள் முழுக்கவும் தர்மத்தை பற்றி அறிந்தவர். அது எனக்கு நன்றாக தெரியும். இப்போ நீங்கள் கூறிய அனைத்து செய்திகளுமே உண்மைதான். பிரம்மஞானியே, அதாவது பிரம்மஞானியன்னாக்கா பிரம்மாவுக்கு எப்படி அவர் வடைகிற தொழில் எல்லாம் எப்படி இருக்காரெல்லாம் அப்படியே ஞானத்தில் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதை விட பிரம்மாண்டமாக இந்த உலகத்தில் அனைத்து சகல ஜீவராசிகளும் என்ன பண்ணுறது, என்ன செய்யறது, எப்படி இருக்கா, இவன் நல்லவாளா இவன் கெட்டவாளா எல்லாத்தையும் அறிந்தவர் யார்? வால்மீகி மாமுனிவர். அதான் பிரம்மஞானி. சீதா பிராட்டியார் குற்றமற்றவள் என்று தாங்களே சாட்சிகளாக இருந்து
அனைத்தையும் தங்களுடைய சொற்களை கேட்டதுமே தூய்மையினா என்ன அப்படியே என்பதை பற்றி எனக்கு நம்பிக்கையானது இப்போ ஏற்பட்டு விட்டது அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். பிரத்யஸ்து புராவிருத்தோ வைதேகியா சுரசந்நிதௌ சபதஸ்து கிருதஸ்தத்ர தேனவேஸ்ம பிரவேசிதா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், வால்மீகி மாமுனிவர் மற்றும் அந்த சபாமண்டபத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவருக்கும் முன்னொரு தடவை தேவர்களுக்கு முன்னிலையில் சீதா பிராட்டியராகப்பட்ட என்னுடைய பாரியாளாகப்பட்ட சீதை தன்னுடைய பதிவிரதா தர்மத்தை கற்பை நிரூபித்து சபதம் செய்தாள். அதனால தான் அவள் ராவணன் அழைத்து கொண்டு போனாலும் சிறையில் வைத்து இருந்தாலும் அவள் கொஞ்சம் கூட மாசற்றவள், தர்மத்திலேயே இருந்தவள், நல்ல மகா பதிவிரதை என்று அப்படின்றத நான் உறுதி செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் என்னுடைய மாளிகைக்கு சீதையை நான் அனுமதித்தேன் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். லோகா பவாகதோ பலவான் ஏன தியக்தாகி வைதலி சேயம் சோக பயாத் பிரம்மன் நபாவேத்ய பிஜானதாக. நீங்க சொல்ற நான் ஒரு க்ஷத்ரியனா இருக்கேன், அரசன். அரசன் என்ன க்ஷத்ரிய தர்மம், நாட்டு மக்கள் என்ன சொல்றாளோ அதை கேட்டு நடக்க வேண்டும், அதுதான் க்ஷத்ரிய தர்மம். மக்களுடைய குற்றச்சாட்டு அப்படின்றது மிகவும் வலிமையானது. அதனால தான் நான் என்னுடைய சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு துறந்து விட்டு வந்தேன். பிரம்மஞானியே வால்மீகி மகா முனிவரே, இவள் குற்றமற்றவள், மகா பரிவிரதை என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் மக்கள் சமுதாயத்தின் வலிமைக்கு நான் பயந்து அஞ்சியே இவளை சீதையை நான் கைவிட நேர்ந்தது. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் கொண்டு தள்ளப்பட்டேன் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் வால்மீகி மாமுனிவர்கிட்ட சொன்னாராம். பரித்யக்தா மயா சீதா தத்பவான் க்ஷந்துமர்ஹதி ஜானாமி சேமௌ புத்ரௌ மே யமஜாதௌ குஷேலவௌ. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்றார், மாமுனிவராகப்பட்ட வால்மீகி மாமுனிவர்கிட்ட, அனைவருக்கும் அருளாசி வழங்கக்கூடியவரே, நான் சீதையை துறந்தேன். அதை எக்காலத்திலும் மறுக்கவே முடியாது. நான் செய்யறது தவறுதான், பாவ செயல்தான். ஆனால் க்ஷத்ரிய தர்மத்துக்கு அது சரி, வேத தர்ம சாஸ்திரத்துக்கு அது தவறு. இங்க சொல்றார் ராமபிரான். அதற்காக தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் பகவானே கேட்கிறார். அதனால தான் சொல்றது, ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்திலேயே பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில். பிராமண ஒருத்தன் தெய்வத்துக்கும் மேலானவன், வேதம் படித்தவன் நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லது வேதம் படித்த சிரோமணி பரம்பரையில் அவர் வந்தவராக இருக்க வேண்டும். முக்கால்வாசி எல்லாருமே 99.99% மூதாதையர்கள் யாராவது கண்டிப்பாக வேதம் படிச்சுட்டு அவள் பெரிய ஒரு சிரோன்மணியாக இருந்திருப்பாள். எல்லா பிராமணாலுமே அப்படித்தான்.
ஏண்டா பிராமண ஒருத்தன் தான் வந்து இறைவனுக்கே வந்து சக்தியை கொடுக்குறவன் அப்படின்னு பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அதனால்தான் ஸ்ரீமன் நாராயணரே பிராமணனாகப்பட்ட வால்மீகி மாமுனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் மாமுனிவரே, குசனும் லவனும் இவர்கள் இருவரும் இந்த இரட்டை பிறப்பாக பிறந்தவர்கள் என்னுடைய புதல்வர்கள் தான் அப்படின்றதை எப்பொழுது இங்கே வந்து அவர்கள் இந்த ராமகதா கதையை பிரமாதமாக பாடி இசையோடு ஒலித்தார்களோ அப்பொழுதே நான் தெரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். சுத்தாயாம் ஜகதோ மத்தியே மைதில்யாம் பிரீத்திரஸ்துமே அபிப்பிராயம் து விஜ்ஞாயா ராமஸ்ய சுரசத்தமாக சீதாயா சபதே தஸ்மின் மகேந்திராத்யா பகௌஜசா பிதாமகம் புரஸ்கிருத்யா சர்வ ஏவ சமாகதாக. இப்போ ராமபிரான் சொல்றார் வால்மீகி மாமுனிவரை பார்த்து, இருந்தாலும் மக்களுக்கு சீதையினுடைய தூய்மையானது நிரூபிக்கப்பட்டால் தானே மைதிலியிடம் எனக்கு வந்து அன்பு உண்டாகும். அதாவது உடனேயே என்ன நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி சொன்ன உடனேயே அதனுடைய உள் அடங்கிய பொருள்கள் என்ன என்பதை புரிந்து கொண்ட இந்திரன் முதலான முக்கிய தேவதைகள்லாம் சாட்சாத் தாந்தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு சீதையினுடைய சபதத்தை கேட்பதற்காக அந்த சபா மண்டபத்திற்கு வந்து கூடினாலாம். எல்லாரும் ஆதித்யா வசுவோ ருத்ரா யஸ்வினோ சம்மருத்கணா கணாக கந்தர்வா சரசைவா சர்வ ஏவ சமாகதாக. உடனே ஆகாயத்தில் யார் யாரெல்லாம் இருக்கா வானத்தில் அப்படின்னாக்க பிரம்மாவிலேருந்து 10 பேரும் இருக்கா. வா சபா மண்டபத்தும் வந்துட்டா. இப்போ ஆகாயத்தில் யார் யார் நிற்கிறா அப்படின்னா 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 8 திக்பாலகர்கள், 11 ருத்ரர்கள். சாட்சாத் பரமேஸ்வரன் 11 ருத்ர ரூபமாக இருக்கார். அவர் 1 12 மொத்தம். அஸ்வினி தேவர்கள், மருத்கணங்கள், கந்தர்வர்கள், அப்சரசர்கள் எல்லாரும் இந்த ஆகாயத்திலேருந்தே இருந்து அப்படியே பிரமாதமாக இருந்துட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாலாம். சாத்தியாஸ்ய விஸ்வே தேவாஸ்ய சர்வேஷ பரமர்ஷய நாகா சுபர்ணா சித்தாஸ்ய தே சர்வே கிருஷ்டமானசாக சீதா சபத சம்பிராந்தா சர்வ ஏவ சமாகதாக திருஷ்ட்வா தேவான் ரிஷீன் சைவா ராகவ புனரப்ரவீத். உன்னைய இன்னும் மற்றவர்கள்லாம் யார் யார் அப்படின்னா சாத்தியர்கள். சாத்தியர்கள்னாக்கா சித்தர்கள்னு சொல்கிறத வாழலாம். விஸ்வதேவர்கள், எல்லா விதமான மாமுனிவர்கள், நாகர்கள், கருடர்கள், சித்தர்கள் எல்லாருமே ஸ்ரீ சீதா பிராட்டியானவர் சபதம் செய்யக்கூடிய காட்சியை காணக்கூடிய பதற்றத்தோட மனசில் மிக மிக சந்தோஷத்தோடு வந்திருந்தாலாம். அப்போது தேவர்களையும் முனிவர்களையும் பார்த்து ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் மறுபடியும் சொன்னாராம். என்ன சொன்னார்? தேவர்கள் மாமுனிவர்கள் எல்லாம் பார்த்து அப்படின்னா, பிரத்யேகமே சுரஸ்ரேதா ருஷிவாக்கியே அகல்மஷை சுத்தாயாம் ஜகதோ மத்தியே வைதேயாம் ரீதிரஸ்துமே
இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், தேவர்கள் மகாமாமுனிவர்கள் அட்டவசுகள் யார் யாரெல்லாம் வந்திருக்காளோ எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், தேவோத்தமர்களே, மகாமாமுனிவராகப்பட்ட பிரம்ம ஞானியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வால்மீகி மாமுனிவர் அவர் சொன்ன கொஞ்சம் கூட அப்பழுக்கற்றனக கொஞ்சம் கூட அதர்மம் இல்லாமல் இருக்கக்கூடிய சொற்களால் எனக்கு நம்பிக்கையானது ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் மக்கள் எல்லாரும் இங்கே பார்த்துட்டு கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய பாரியாள் ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வி மைதிலி தன்னுடைய தூய்மையை நிரூபித்தால் மட்டுமே எனக்கு அதிகமான மகிழ்ச்சியானது ஏற்படும் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் எல்லாருக்கும் சொன்னாராம். ததோவாயோ சுபப்புண்ணியோ திவ்யகந்தோ மனோரமஹ தஜ்ஜனௌகம் சுரஸ்ரேட்டோ ஸ்லாதயாமாச சர்வதா. அப்போ வாயு பகவான் பிரமாதமாக அவர் எப்பயுமே திவ்யமான நறுமணம் நிறைந்தவர். அப்படி இருக்கக்கூடியவர் அனைவருக்கும் மனசுக்கு ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவர். வாயுனாக்கா காற்று. காற்று வந்தனால என்ன சொல்லுவான், ஆஹா அப்பா காற்று வந்துடுறா, அந்த மாதிரி மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி இருப்பவரும் உத்தமமான தேவதைகளிலே மிக 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 உத்தமமான தேவதை யாருன்னாக்க வாயு பகவான் தான். அவர் என்ன பண்ணாராம், அப்போ அந்த சமயத்தில் மென்மையாக காற்றை வீசி அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தாராம் வாயு பகவான். தத்புதம் யுவ சிந்தியம் நிரேக்ஷந்த சமாகதாக மாணவ சர்வராஷ்டிரேபிய பூர்வம் கிருதயுகே யதா. அதாவது இதுக்கு முன்னாலே எப்படின்னாக்கா கிருத்தயுகத்தில் தான் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணும்னா எல்லா நாட்டிலையும் இருக்கிற மக்கள்லாம் எல்லாரும் வந்துடுவா. எல்லாரும் அந்த இடத்துல சேர்ந்து பார்ப்பான். அதாவது அசுரெல்லாம் அழிக்கிறதுக்கு முருகப்பெருமான் வந்தார். அவரை அம்பாள் பார்வதி தேவி அசுரர்களையா அழிஷா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் முக்கியமான காலகட்டத்துக்கெல்லாம் எல்லா மக்களும் போயிடுவாளாம் பார்க்கறதுக்கு. அப்போது நடப்பது போல எல்லா நாடுகள்லேருந்தும் வந்திருந்த மக்கள் இதுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியானது எண்ணி பார்க்க முடியாதமான நிகழ்ச்சிகளை நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால் அந்த காட்சியை கண்களால் நாங்கள் பார்க்கணுன்ட்டு இங்கெல்லாம் வந்திருக்கோன்ட்டு எல்லாரும் கண்களால் பார்த்தாலாம். அந்த சபா மண்டபத்தில் சர்வான் சமாகதான் திருஷ்டுவா சீதா காஷாய வாசினி அப்ரவீத் பிராஞ்சலீர் வாக்கியம் அதோ திருஷ்டிர் அவாங்முகீஹி. அப்போ அந்த சபா மண்டபத்தில் சீதா பிராட்டை எப்படி இருந்தாலும் காஷாய உடைனாக்கா காவி உடை. அங்கே குடியேற்றவர்கள் முன்பாக தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு தலையை நிமிராமல் நிலத்திலேயே பார்த்து கொண்டே, ஏன்னா பர்த்தாவை நேரம் பார்க்கக்கூடாது, அந்த ஒரு நிலத்தையே பார்த்துட்டு தன்னுடைய பார்வையை கீழ்நோக்கு பார்வையாக வைத்துக்கொண்டு சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா சீதா பிராட்டியார், ஏதாகம் ராகவ தன்யம் மனசாவின சிந்தையே ததாமே மாதவி தேவி விவரம் தாதுமர்கதி. நான் அந்த சபையில் சபதம் பண்றா சீதா பிராட்டியார், என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட
ராமபிரானாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை தவிர வேறு எந்த புருஷர்களையும், அதாவது ஆண்களையும் மனதால கூட நான் சிந்தித்து கூட பார்த்ததே இல்லை. அப்படிங்கிறது சத்தியமாக இருந்தால், பூமாதேவியே எனக்கு நீ அடைக்கலம் தருவாயாக அப்படின்னு சபா மண்டபத்தில் சபதம் பண்றாளாம் சீதா பிராட்டியார். மனசா கர்மணா வாசா யதாராமம் சமர்சயே ததாமே மாதவி தேவி விவரம் தாதுமர்கதி. இப்போ இரண்டாவது சபதம் பண்றா சீதா பிராட்டியார். நான் என்னுடைய மனம் பேசக்கூடிய மொழி, என்னுடைய செயல்கள் இவை அனைத்தினாலும் நான் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானையே போற்றிக் கொண்டு வந்திருந்தேன் என்பது உண்மையானால், பூமாதேவியே எனக்கு நீ அடைக்கலம் கொடுப்பாயாக அப்படின்னு இரண்டாவது சபதம். இப்போ மூணாவது சபதம் பண்றா. யதைத சத்தியமுக்தம் மே வேத்னி ராமாத் பரம் நசா ததாமே மாதவி தேவி விவரம் தாதுவர்கதி. இப்போ சீதா பிராட்டியா சொல்ற மூன்றாவது சபதம். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பகவானாகப்பட்ட என்னுடைய பர்த்தா கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை தவிர வேறு எந்த புருஷர்களையும் ஆண்களையும் நான் சிறிதும் என் மனதாலே அறியவே இல்லை என்பது சத்தியமாக இருந்தால், பூமாதேவியே எனக்கு நீ அடைக்கலம் தருவாயாக அப்படின்னு மூணாவது சபதம். இந்த சபதம், இந்த மூணு சபதத்தையும் பண்ண உடனே என்ன நடந்ததுங்கிறத பாருங்க. ததா சவந்தியாம் வைதேகியாம் பிராதுராசீத் ததத் புதம் பூதலாத்து திதம் திவ்யம் சிம்ஹாசனம் அனுத்தமம். இந்த மாதிரி சீதா பிராட்டியார் சபா மண்டபத்தில் சபதம் பண்ண உடனேயே மிக அழகான திவ்யமான மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய விசாலமான ஒரு சிம்மாசனமானது பூமியிலிருந்து வெளியே வந்ததாம். திரியமானம் சிரோபிஸ்து நாகேரம் இடவிக்கிரமைஹி திவ்யம் திவ்யேன வபுஷா திவ்ய ரத்ன விபூஷிதைஹி. அந்த சிம்மாசனம் எப்படி இருந்ததுன்னா, உயர்ந்த வகையாக இருக்கக்கூடிய ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த சிம்மாசனத்தை ஏகப்பட்டதான ஒப்பற்ற பலம் பொருந்திய நாகர்கள் அவர்கள் எல்லாரும் தெய்வீக உடலை பெற்று அவர்களுடைய தலையின் மேலே அந்த சிம்மாசனத்தை சுமந்து சென்று கொண்டிருந்தார்களாம். அப்படி வந்தாலாம், அந்த பூமியிலேருந்து வரும்போது அவள் தான் சுமந்துண்டு வரலாம். தஸ்மின்ஸ்து தரணி தேவி பாகுபியாம் விருட்சமைதிலீம் ஸ்வாகத்தேனாபி நந்தியைனாம் ஆசனே சோபவேசயது. அந்த சிம்மாசனத்தில் யார் அமர்ந்திருந்தா அப்படின்னா, சாட்சாத்து பூமாதேவி அமர்ந்திருந்தாலாம். உடனே பூமாதேவியானவள் தன்னுடைய இரு கைகளாலும் ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வி ஸ்ரீ ராமபிரானுடைய பாரியாள் மகா பதிவிரத்தை
தர்மபத்தினியாகப்பட்ட மைதிலியை தன்னுடைய இரு கைகளாலேயும் அணைத்து கொண்டு வரவேற்கும் முறையில் சீதைக்கு பாராட்டை சொல்லி சீதா பிராட்டியாரை அந்த ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாளாம் பூமாதேவி. தாமாசனகதாம் திருஷ்டுவா பிரவீசந்தீம் ரசாதலம் புஷ்பவிருஷ்டி ரவிச்சின்னா திவ்யா சீதாம் அவாக்கிரத்து. உடனேயே சீதா பிராட்டியார் சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு பூமிக்கு அடியில், அதாவது ரசாதலத்திற்கு செல்லக்கூடிய சீதா பிராட்டியாரை தேவதைகள் எல்லாரும் பார்த்தாலாம். பார்த்துட்டே என்ன பண்ணாலாம், ஆகாயத்திலிருந்து சீதையின் மேலே அப்படியே மலர் மாறி இடைவிடாது மலர் மாறி பொழிந்து கொண்டு இருந்தாலாம் தேவதைகள்லாம். சாதுகாரஸ்ய சுமஹான் தேவானாம் சகசோத்திதாக சாது சாத்திதி வை சீதே யஸ்யாஸ்தே சீலமேத்ருசம். தேவரெல்லாம் என்ன பண்ணாலாம், ஆஹா ஸ்ரீ சீதா பிராட்டியார் என்ன பேர் பெற்றாள் அப்படின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லாரும் வாழ்த்தினாலாம். அம்மா சீதே, உன்னுடைய குணமானது எவ்வளவு தூரம் போற்றத்தக்கதாய் இருக்கின்றது. நல்லது நல்லது, ததாஸ்து ததாஸ்து என்று எல்லா தேவர்களும் தேவதைகளும் பாராட்டினாலாம் சீதா பிராட்டியார. ஏவம் பகுவிதா வாசோ யந்தரிக்ஷ கதாசுராக யாஜக்ரு ஹிருஷ்ட மனசோ திருஷ்ட்வா சீதா பிரவேசனம். சாட்சாத் சீதா பிராட்டியார் ரசாதலமாக இருக்கக்கூடிய பூமிக்குள்ள செல்வரை ஆகாயத்தில் நின்றபடியே பார்த்து கொண்டிருந்த தேவதைகள் இந்த மாதிரி பாராட்டு மொழிகளை எல்லாம் ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு சொல்லி அனைவரும் மனமகிழ்ந்தார்களாம். யஜ்ஞவாடக தாஸ்யாபி முனைய சர்வ ஏவதே ராஜானஸ்ய நரோ வியாக்ர விஸ்மயான் நோப்பரே மிரே. அதே மாதிரி இந்த அசுமேத யாகம் நடக்கக்கூடிய அந்த யாகசாலையில் வீட்டிலிருந்த முனிவர்கள் எல்லாரும், ஆற்றல் மிக்க அரசர்கள் எல்லாரும் ரொம்பவும் அவ அடைஞ்ச அந்த ஆச்சரியம் வியப்புக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லையாம். அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டாளாம். அந்தரிக்ஷேச பூமௌச சர்வேசா வரஜங்கமாக தானவாஸ்ய மகாகாயா பாதாளே பன்னகாதிபாக. அதே மாதிரி ஆகாயத்தில், அதாவது விண்ணிலும் பூமி மண்ணில் இருந்த எல்லா விதமான சராசர பிராணிகளும், உயர் பிராணிகள், அதாவது விலங்காக இருக்கட்டும், செடி கொடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், இல்லை மனிதனாக இருக்கட்டும், மனிதனும் உயர் பிராணி தான். அப்படி இருக்கக்கூடிய உயர் பிராணிகளும் பாதாளத்தில் இருந்த பேருடல் கொண்ட தானவர்கள், நாகங்களுக்கெல்லாம் தலைவர்களும் ரொம்பவும் ஆச்சரியம் அடைந்தாலாம். அடடா, நாமெல்லாம் தானே இங்கே ரசாதலத்தில் இருக்கோம், இப்போ சாட்சாத்து மகாலட்சுமி சீதா பிராட்டியாரே வராளே அப்படின்ட்டு ரொம்பவும் ஆச்சரியம் அடைந்தாலாம். கேசித் வினோது சம்பிருட்டா கேசித் ஜான பராயணாக
கேசித் ராமம் நிரீக்ஷந்தே கேசித் சீதாம் அசேதனாக. இந்த மாதிரி அந்த வைபவமானது அந்த சபா மண்டபத்தில் நடந்த உடனேயே ஸ்ரீ சீதா பிராட்டியார் பிரசாதலம் பூமிக்கு அடியிலே சென்ற உடனேயே எல்லாரும் என்ன பண்ணாலும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த சபா மண்டபத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் மன சந்தோஷத்தோட குரல் கொடுத்தாலாம். ஆஹா, ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சீதா பிராட்டியாரே அப்படின்ட்டு மன சந்தோஷத்தோட கூப்பிட்டாலாம். ஒரு சில பேர் நாம் என்னதான் செய்யறது அப்படின்னுட்டு அந்த செய்வதை அறியாமல் தியானத்தில் போய் ஆழ்ந்தாலாம். சில பேர் என்ன பண்ணாலாம், ராமபிரான் என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே அப்படின்னுட்டு கண்கொட்டாமல் ஸ்ரீ ராமபிரானையே பார்த்து கொண்டிருந்தாலாம். அங்கே சபா மண்டபத்தில் இருந்த ஒரு சிலர் அதாவது உணர்விழந்து சீதையை பார்த்தாலாம். அப்படியே ஜடம் போல இருந்துட்டு அப்படியே நின்றுட்டே அப்படியே பார்த்துட்டே இருந்தாலாம் சீதா பிராட்டியார. சீதா பிரவேசனம் திருஷ்டுவா தேஷாமாசீத் சமாதமாக தன்முகூர்த்தம் இவாத்தியர்த்தம் சமம் சம்மோஹிதம் ஜகத். இந்த மாதிரி சீதா பிராட்டியாராகப்பட்டவர் சாட்சாத் மகாலட்சுமி பிரசாதம் பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்த மக்கள் எல்லாரும் மிகவும் ஆனந்தம் அடைந்தாலாம். எல்லாருக்கும் சோகம் முதலான பலவிதமான உணர்வுகளை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெற்றுக்கொண்டார்களாம். அதாவது ஒரு முகூர்த்த காலம் 3.25 நாழிகை 1.5 மணி நேரத்திற்கு அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் மயக்கத்தில் ஆனந்த மயக்கத்தில் மூழ்கியதை போல அனைவரும் செயலற்று போனார்களாம் சபா மண்டபத்தில். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே சப்தநவதிதம சர்கா ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 97வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ ததாஸ்தோ.